வணக்கம் ஜோதிட நண்பர்களே. ஏற்கனவே ராசியை பற்றின முழு விவரங்களையும் பார்த்தாச்சு. அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும், எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும், என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு. அதே போல் லக்ன விவரங்களையும் பார்த்தாச்சு. ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும். இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம். பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க. எப்பவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இங்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும். மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான். இங்கு சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கிராஸ் பண்ணி வருவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வுபூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும். அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம். ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான். ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான். மற்றபடி 9 கிரகங்கள் 12 கட்டம் 27 நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம். அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது. அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க. நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது. மற்றபடி இங்கே எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. சிம்மராசி கும்ப லக்னம். இந்த சிம்மராசி கும்ப லக்னம் காம்பினேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசம் வினோத முறைகளில் இருக்கும். அதாவது பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும், ஆனால் அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தோற்றத்தை வைத்து எதையும் எடை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இந்த சிம்மராசி கும்ப லக்னம் அப்படிங்கிற காம்பினேஷன். அதாவது இது எப்படின்னா, மற்றவர்களாலேயும் இவங்களை எளிமையாக புரிஞ்சுக்க முடியாது, இவங்களாலேயே கூட இவங்களை எளிமையாக புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறது தான் இங்கே பெரும் பிரச்சனையே. அதாவது இருமைத்தன்மைகள் நிறைந்தது தான் வாழ்க்கை. நல்லது கெட்டது சரி தப்பு உண்மை பொய் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு எல்லாமே இரட்டைத்தன்மை கலந்த கலவையாகத்தான் இருக்கும். இதில் ஏதோ ஒரு செயலில் எல்லாரும் பெரும்பாலும் இருப்பாங்க, அப்பப்போ 2 செயலையும் கிராஸ் ஆகவும் செய்வாங்க. பொதுவான மனிதர்களுடைய வாழ்க்கை படித்தான் இருக்கும். ஆனால் இந்த சிம்மராசி கும்பலக்னம் காம்பினேஷன் வந்துடுச்சு அப்படின்னா இந்த 2 நிலைகளும் உண்டு. ஆனால் இந்த 2 நிலைமைகளுடைய எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க. தாம் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய சித்தாந்தம். இதை பிடிவாதம் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா பிடிவாதக்காரர்கள் அப்படிங்கிறது சரியோ தவறோ நான் நினச்ச விஷயத்தில் ஸ்டடியாக நிற்பாங்க, அதை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி எதிர்பார்க்க முடியாது. சரியோ தவறோ அதனுடைய எக்ஸ்ட்ரீம் லெவலில் நிற்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களுக்கே ஒரு மாதிரி சலிப்பு வெறுப்பு தட்ட ஆரம்பிச்சிடும். இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக அப்படியே கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு விஷயத்தில் ஒரு காரியத்தில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியவங்க என்ன நடந்தது ஏது நடந்தது எதுவும் தெரியாது, அவங்களுடைய மனசுக்குள்ளே என்ன மாற்றம் ஏற்பட்டது அப்படின்னு தெரியாது. ஆனால் திடீர்னு ஒரு சடனாக ஒரு சேஞ்சஸ்க்கு மாற்றத்துக்கு உட்பட்டுருவாங்க. இல்லை இப்படி இல்லை அது அப்படி தான் அப்படின்னு மாறிடுவாங்க. அதை இயல்பாகவும் கொண்டுட்டு போவாங்க, ஒன்றுமே நடக்காத மாதிரி கொண்டுட்டு போயிடுவாங்க. அதை பற்றி மற்றவங்க பேசுகிறதுக்கும் வழி இருக்காது. அப்படி ஒரு சுச்சுவேஷனை அவங்க க்ரியேட் பண்ணிடுவாங்க. இவங்க எந்த சைடில் இருக்காங்க அப்படின்னு இவங்க புரிஞ்சுக்கிறதே கொஞ்சம் கஷ்டம்தான். எல்லா நிலைகளுக்குமே இவங்க மாறி மாறி ட்ராவல் பண்ணக்கூடியவங்க. எந்த லெவலில் இவங்க ட்ராவல் பண்ணாலும் அதனுடைய எக்ஸ்ட்ரீம் லெவல் டச் பண்ணக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. இப்படி தான் இவங்களை எடுத்துக்க முடியும். ஸோ இப்படி இருக்கிறதுனால இயற்கையாகவே இந்த சிம்ம ராசி கும்ப லக்ன காம்பினேஷனில் பிறக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது ஏற்றத்தாழ்வுகள் கொண்டதாக தான் இருக்கும். ஒரே மாதிரியான சீரான வாழ்க்கை அப்படிங்கிறதே இருக்காது. உங்களுடைய இளம் வயதுலேருந்தே பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை முறை சில காலங்களுக்கு நல்லபடியாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. சில காலங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடும். எந்த அளவுக்கு சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருந்தாங்களோ அதே அளவுக்கு கஷ்டங்களையும் துன்பங்களையும் வரவைக்கக்கூடிய நேர்மைகள் ஏற்பட்டுடும்.
காரண காரியங்களே புரியாது, தேட முடியாது. ஒருவேளை காரண காரியங்கள் தெரிஞ்சாலும் அதை ஒன்றும் பண்ண முடியாது. இருக்கிறத ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் அப்படிங்கிற நிலைமைகள் தான் போய்கிட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற கேள்விக்கு தான் வந்து நிற்கும். இவங்களுடைய லைஃப்பில் ஏகப்பட்ட அப்ஸ் அண்ட் டவுன்ஸை தொடர்ந்து பார்க்கக்கூடிய நிலைகள் இவங்களுக்கு உண்டு. கிளியராக சொல்கிறோம், ஒரு 10 வருஷம் நல்லா இருப்பாங்க, ஒரு 10 வருஷம் மோசமாக தான் இருக்கும். இதுபோல் இவங்களுக்கு புத்திக்கும் மனதுக்கும் இடையே போராட்டம் அப்படிங்கிறது அதிகம். உங்களுடைய மனமானது பொதுநலமாக யோசிக்கும், உங்களுடைய புத்தியானது சுயநலமாக யோசிக்கும். உங்களுக்கு வந்து இந்த சுயநல மனம் அப்படிங்கிறது கிடையாது. அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவர்களை யாரெல்லாம் மதிக்கிறார்களோ, இவங்க மேலே நல்ல அபிப்பிராயம் வச்சு எப்போவுமே உங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து இருக்கக்கூடியவங்களை உயிருக்கும் மேலாக போற்றக்கூடியவங்க, அப்படிப்பட்ட நபர்கள் அவங்களுடைய மனசில் என்ன நினைக்கிறாங்க, என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே அதை உணர்ந்து அவங்களுக்காக முன்னின்று செயல்படக்கூடிய திறன் இவங்களுக்கு இயல்பிலேயே இருக்கும். அதாவது தன்னை உண்மையாக மதிக்கக்கூடியவங்களுக்கும் போற்றக்கூடியவங்களுக்கும். இங்கே வந்து தன் மேலே அன்பு செலுத்துறவங்க, பாசம் செலுத்துகிறவங்க அப்படின்னு கூட சொல்லலை. தன் மேலே மதிப்பு மரியாதை வைத்திருக்கக்கூடியவங்களுக்கு, தன்னை கௌரவப்படுத்தக்கூடியவர்களுக்கு இவங்க உற்ற துணையாக இருப்பாங்க. ஏன்னா இயற்கையாகவே இந்த சிம்மராசி கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரே ஒரு நோக்கம்தான், மற்றவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து கௌரவத்தோட தலைமை பண்புகளோடு செயல்படணுங்கிறது. மற்றவங்க முன்னாடி எக்காரணம் கொண்டும் தலை குனிந்து இருக்கக்கூடாது, யாருக்கிட்டையும் எதற்காகவும் கையேந்தக்கூடாது. இயற்கையாகவே இந்த சிம்ம ராசிக்கு அந்த குணம் அப்படிங்கிறது உண்டு. ராசி அதிபதி சூரியன்கிறனால அவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் வளைந்து கொடுத்து போக மாட்டாங்க. எல்லாத்துலேயுமே தன் முதன்மையாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இயற்கையாகவே அதிகம். பட் இந்த கும்ப லக்னம் காம்பினேஷன் உள்ளே சேரும் பொழுது இந்த பண்புகள் அவங்களுக்கு அதிகமாகும். இன்னும் சொல்ல போனால் மற்றவங்களோட கம்பேரிசன் அப்படிங்கிறது அதிகமாகும். மற்றவங்க முன்னாடி தன்னை எக்காரணம் கொண்டு விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. இவங்களே தவறு செய்திருந்தாலும் கூட அதை ஒப்புக்கொள்ள மாட்டாங்க. இவங்க வந்து இயற்கையாகவே 2 எக்ஸ்ட்ரீம் லெவலில் மாறி மாறி ட்ராவல் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும், இவங்களோட லைஃப் ஸ்டைல் அப்படி இருந்தாலும், இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது கெட்டது சரி தவறு அப்படிங்கிறதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயங்கள் தான். தனக்கு உண்மையாக யார் இருக்காங்க, தன்னை உண்மையாக யார் மதிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து அவங்களுக்கு ஒரு மாதிரியும் தன்னை மதிக்காதவர்களுக்கு ஒரு மாதிரியும் இவங்க செயல்படுவாங்க. இயற்கையாகவே பேர் புகழ் அடைய வேண்டுங்கிற ஆசை இவங்களுக்கு அதிகம். எல்லாருமே புகழணும் போற்றணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இயற்கையாகவே ஒரு வசீகர தன்மை பெற்றவங்க தான். மற்றவங்களை ஈஸியாகவே அட்ராக்ட் பண்ணக்கூடிய திறன் உங்களுக்கு உண்டு. நல்ல பேச்சாற்றல் பெற்றவங்க, கலகலப்பாக நகைச்சுவையாக பேசக்கூடிய பேச்சாலே மற்றவங்களை மயக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு இயற்கையே உண்டு. இப்போ கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு கோபமும் உண்டு, குணமும் உண்டு. ஸோ அதனால் ரொம்பவுமே இவங்க வந்து ஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடிய குணம் இவங்களுக்கு உண்டு. பட் இருந்தாலுமே மற்றவர்கள் மனமறிந்து செயல்கூடிய திறன் பெற்றவங்களாக இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு புது நபர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசி பழகினாலே போதும், அவங்க எப்படிப்பட்ட ஆட்கள், அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத இவங்களால் புரிஞ்சுக்க முடியும். மற்றவர்களை ஆராய்வதில் திறன் பெற்றவங்களாக இருப்பாங்க. சுய ஜாதக ரீதியாக சுப கிரகங்களுடைய அனுகிரகம் பெற்றிருந்தாங்க அப்படின்னா பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய அமைப்புகள் இருக்கும். இவங்களுடைய புற வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் நல்ல செல்வாக்கான நிலையை எட்டி பிடிக்கும். முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பேர் புகழுக்காக இவங்க இயற்கையாகவே ஆசைப்படக்கூடியவங்க தான். ஸோ அந்த மாதிரியான நிலைகளை எட்டி பிடிக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு இயல்பாகவே வந்து சேர்ந்துடும். ஏதோ ஒரு வகையில் மற்றவங்க முன்னாடி சிறந்த நண்பராக தலை சிறந்தவராக திகழ்வாங்க. பட் அதுவே அசுப கிரகங்களுடைய தொடர்புகள் சேர்க்கைகள் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை நிலை மற்றவங்களோட கான்ட்ரவர்சியாகவே இருக்கும். உங்களால் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருக்கூடையும் உடன்பட்டு போக முடியாது. என்ன தான் இவங்க நகைச்சுவையாக கலகலப்பாக பேசினாலும் கூட முன்னாடி சிரிச்சுக்கிட்டு பின்னாடி போய் அதையே மட்டம் தட்டி பேச செய்வாங்க. இவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் அந்த கான்ட்ரவர்சி தன்மை அப்படிங்கிறது தவிர்க்கவே முடியாது. இவங்க என்ன பண்ணாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, மற்றவங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு பொறுத்து கஷ்டமாயிடும். ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் மற்றவங்களோட ஒற்றுமையாக இணங்கி வாழணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஆனால் மற்றவங்க இவங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எப்போ கொஞ்சம் ஒதுக்கி வைக்கக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுடும். ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து இந்த சுய ஜாதக ரீதியாக கிரகங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியம். சுப கிரகங்களுடைய அனுகிரகம் இருந்தது அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அப்படின்னா மற்றவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது அவங்களுக்கு சிறப்பு. தன்னிச்சையாக இருக்கிற வரைக்கும் அவங்க எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் படித்து கொள்ளலாம். ஆனால் மற்றவங்க, அதாவது குடும்பத்தாரை சார்ந்தவங்களும் சேர்த்து தான் சொல்லலாம். தன்னை தவிர மற்ற யாராக இருந்தாலும் சரி, மற்ற உறவுகளோடும் மனிதர்களோடும் இணங்கி போகிறது அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாயிடும்.
அதெல்லாம் கண்டு காணாமலும் பட்டுப்படாமலும் இருந்து கொள்வது நல்லது. அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி நினச்சிட்டாங்க அப்படின்னு புலம்புறதுல எந்த பிரயோஜனம் இருக்கிறதில்ல. அது அப்படி தான் இருக்க போகுது. அதை ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நமக்குண்டான வேலை என்ன, நம்ம கடமைகள் என்னென்னு பார்த்து சிவனேன்னு செஞ்சுட்டு அமைதியாக இருந்துக்கிறது அவங்களுக்கு நல்லது. ஆன்மீக சமாச்சாரங்களில் ஈடுபாடுகள் காட்டக்கூடியவங்க, தியானம் சார்ந்த விஷயங்களில் பிரியமுடையவங்க, காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிக பிரியமுடையவங்க. இவங்க சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தர் மேலே எதிர்பாலினத்தரோடு ஈர்ப்பு ஏற்படக்கூடிய நிலை இவங்களுக்கு ஏற்படும். அதனால் அடிக்கடி காதல் விஷயங்கள் ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க. காதல் உணர்வுகள் இவங்களால் கட்டுப்படுத்த முடியாது, தவிர்க்கவும் முடியாது. சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அளவான ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்க. அதாவது தேவைகளுக்கேற்ப சூழ்நிலைக்கேற்ப தான் இந்த விஷயங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஜடப்பொருட்களை காட்டிலும் மனங்களுக்கும் மனிதர்களுக்கும் முன்னுரிமை கொடுத்து செயல்படுவாங்க. இப்போ அதனால் நமக்காக தான் இந்த காசு பணம் சொத்து சுகமெல்லாம் தேவையே இல்லாமல் சொத்து சுகங்கள் காசு பணங்களுக்காக மனிதர்கள் இல்லை அப்படிங்கிற நிலை இவங்களுக்கு எப்போவுமே இருக்கும். அதனால் இந்த வீடு வாகனம் காசு பண சமாச்சாரங்கள் ஆடம்பரமான வாழ்க்கை இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் பெருசாக எதுவும் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. ஆனால் தன்னை சேர்ந்தவங்களுக்காக அந்த விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிற நிலைமை இருக்கிறதுனால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த விஷயங்களில் ஈடுபடுவாங்க. காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் சாதுரியம் நிறைந்தவர்கள் தான். இயற்கையாகவே இவங்களுக்கு மற்றவங்களுக்காக உதவக்கூடிய குணம் என்பது உண்டு. அதனால் மற்றவங்க தேவையிருந்து செயல்படக்கூடிய நிலைமை என்பது உண்டு. அதே போல் எல்லாத்தையுமே பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே ஒரு கட்டமைப்போடு செயல்படக்கூடியவங்க. அதனால் எதாக இருந்தாலும் சரி இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்பம் முதல் முடிவு வரை இவங்களுக்கு முழுமையாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள் தான் இவங்க ஈடுபடுவாங்க. ஸோ இடைப்பட்ட சொற்களாக இடையில் ஏதாவது காரியங்கள் வந்துச்சு அப்படின்னா அவங்களால செயல்படுத்த முடியாது. அதனால் முழுமையாக தெரிந்து தான் ஒவ்வொரு காரியங்களும் இவங்க செயல்படுத்துவாங்க. அறகுறை விஷயங்கள் இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதே போல் தேவையில்லாத வேலைகளை செய்கிறது, வீண் விரயங்களை ஏற்படுத்துறது, ஒரே வேலையை 1க்கு 4 தடவை செய்கிறது, தேவையில்லாத கசகசப்பான விஷயங்கள் ஆகாத விஷயங்கள்லாம் இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. செஞ்சால் நீட்டாக செய்யணும், சும்மா இருந்துக்கணும், அவ்வளோதான். அதனால் எதுவாக இருந்தாலும் நல்ல கட்டமைப்போடு பிளானிங்கோடு முன்கூட்டியே நல்லா ஆலோசித்து அதுக்கப்புறம் தான் காரியங்களில் இறங்குவாங்க. அப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடியவங்களை தான் இவங்களுக்கு பிடிக்கவும் செய்யும். சும்மா ஏனோதான வேலை செய்கிறவங்களால கண்டா இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவும் பிடிக்காது. இவங்களும் அந்த மாதிரி காரியங்களில் இறங்க மாட்டாங்க. அதனால் இவங்க அவ்வளோ சீக்கிரம் எந்த ஒரு காரியத்திலும் இறங்க மாட்டாங்க. ஸோ இவங்க ஒரு காரியத்தில் இறங்குறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக பக்காவாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இங்கே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இவங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க சுயநலக்காரங்களாக தான் இருப்பாங்க. இயற்கையாகவே மன ரீதியாக இவங்க சுயநலம் அற்றவங்க, பட் புத்தி ரீதியாக இவங்க சுயநலம் உடையவங்க. இந்த 2 நிலைகள்லையுமே இவங்க மாறி மாறி செயல்படுவாங்க. பட் இவங்களை சார்ந்தவர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. பெரும்பாலும் அவங்க கொஞ்சம் சுயநலத்தன்மையோடு தான் செயல்படுவாங்க. இவங்கக்கிட்ட விஷயங்கள் காரியங்களை வாங்கி கொடுறதுல தான் மற்றவங்க கொஞ்சம் மும்முரமாக இருப்பாங்க. ஸோ காரியம் முடிஞ்சதுன்னா கழட்டி விடக்கூடிய தன்மை என்பது இவங்களுடைய வாழ்க்கையில் அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கும். கிளியராக சொன்னால் சுய ஜாதக ரீதியாக அசுப கிரகங்களோட தொடர்புகள் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் யாரோ ஒருத்தங்களை நம்பி அடிக்கடி ஏமாந்துக்கிட்டே இருப்பாங்க. நீ அறியாமலே அவங்க மேலே ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறவங்களுக்கு ஏற்படும். ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் தேவையில்லாத சங்கடங்க அவங்க வகையில் சில பிரச்சனைகளும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் இவங்களை சார்ந்தவர்கள் இவங்கக்கிட்ட அப்படின்னு வரும்போது, அதாவது அவங்களுடைய குணம் அப்படி இருக்கும் கிடையாது, இவங்கக்கிட்ட வரும்போது மட்டும் அவங்க கொஞ்சம் சுயநலக்காரங்களாக தான் செயல்படுவாங்க. அதனால் இவங்களுடைய காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்குமே அல்லாமல் தனிப்பட்ட முறையில் இவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்கும். குடும்ப விஷயங்கள் காரியங்கள் பெரும்பாலும் கொஞ்சம் சாதகமாக தான் இருக்குது. பெரும்பாலும் உங்களோட குடும்பத்தில் கொஞ்சம் கலகலப்பான விஷயங்களும் நகைச்சுவை உணர்வு அதிகம் கொண்ட நபர்களையும் பார்க்க முடியும். அதே போல் குடும்பத்துக்குள்ளே நிறைய பேருக்கு இந்த ஆன்மீக சமாச்சாரங்கள் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். வெளியூர் வெளிநாடு சமாச்சாரங்கள் ஈடுபடக்கூடியவங்க அதிகமாக இருப்பாங்க. குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது பெரும்பாலும் கொஞ்சம் சாதகமாக தான் இருக்கும். பட் தனிப்பட்ட முறையில் இவங்களுக்கு குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். அதாவது குடும்ப வேலைப்பாடுகளில் பெருசாக இவங்க இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. ஆனால் குடும்ப உறவுகள் வகையில் இவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ உறவுகளுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, வேலைப்பாடுகளுக்கு இல்லை. பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் சாதகமாகவே இருக்கும். பெற்றோர்கள் வகையில் நல்ல மதிப்பு மரியாதை உடையவங்க தான். அந்தந்த வயது நிலைகளுக்கு ஏற்ப இவங்களும் சரி இவங்களுடைய பெற்றோர்களும் சரி அவங்கவுங்க கடமைகளை கரெக்டாக செஞ்சுட்டு போயிடுவாங்க. மற்றபடி இது ஒரு இயல்பான விஷயங்கள் தான்.
இங்கே வந்து பெருசாக பாசிட்டிவ் நெகட்டிவ் விஷயங்கள் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. எல்லா வழக்கமான சமாச்சாரங்கள் நல்லபடியாகவே இருக்கும்னு வச்சுக்கலாம். உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இது கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களாக இருக்கும். அதாவது ஆரம்பிச்சுமா புத்தி சரினா மனசு ஒத்துக்காது, மனசு சரினா புத்தி ஒத்துக்காது. ஸோ உடன்பிறப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்களும் கிட்டத்தட்ட அப்படி தான். சில நேரங்கள் ஒத்துவரும், சில நேரங்கள் கொஞ்சம் கான்ட்ரவர்சியாகத்தான் இருக்கும். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறது உங்களுக்கு நல்லது. அதை பொறுத்த வரைக்கும் மூத்த உடன்பிறப்புகளை ஓரளவுக்கு அனுசரித்து போய்க்கலாம். கொஞ்சம் எல்லா விஷயங்களும் கொஞ்சம் அனுசரித்து வந்துடுவாங்க. பட் இளைய உடன்பிறப்புகள் அப்படிங்கிறது பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும். போட்டா போட்டிகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து போக வேண்டிய விஷயங்களாக இருக்குது. திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகள் இதுதான் வந்து இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆரம்பத்தில் இவங்க வந்து காதல் உணர்வுகள் அதிகம் மிக்கவர்கள், காதல் உணர்வுகளால் அடிக்கடி தூண்டப்படக்கூடியவங்க. ஸோ வாழ்க்கை துணையின் எதிர்பார்ப்புகள் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு அனுசரித்து போகக்கூடிய அல்லது இவங்களை முழுமையாக நம்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு துணை கிடச்சிருச்சு அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு யாரும் கிடையாது. பட் அதுவே இந்த விஷயங்கள் உள்டா ஆயிடுச்சு அப்படின்னா இவங்க இருக்கிற இடம் தெரியாமல் இருப்பாங்க. இதுதான் வந்து இவங்களுடைய நிலை. ஸோ நார்மலாகவே சுய ஜாதக ரீதியாக சுப கிரகங்களோட அனுகிரகம் பெற்றது அப்படின்னா இவங்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும். இவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லா வகையிலுமே பூர்த்தியாகும். பட் அதுவே சுய ஜாதக ரீதியாக அசுப கிரகங்களோட தொடர்புகளோ இல்லை கிரக நிலைகள் மாற்றங்களால் சில சங்கடங்களோ இருந்தது அப்படின்னா திருமண வாழ்க்கை கண்டிப்பாக பாதிப்புகளுக்கு உள்ளாக்கப்படும். கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள கான்ட்ரவர்சி நிலை அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஆகாதவங்க நின்னாலும் குத்தம், உட்கார்ந்தாலும் குத்தம் அப்படிங்கிற நிலையை தான் பார்க்க முடியும். வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படின்னு அனுசரித்து போகணும்னு நினச்சாலும் கூட சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் விடாமல் ஏதோ ஒரு வகையில் சங்கடத்தை இது கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். சுய ஜாதக ரீதியாக கிரக அமைப்பு நிலைகளுக்கு மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும். பட் பர்சனலாக இவங்க வந்து வாழ்க்கை துணையை நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. காதல் உணர்வுகள் மிக்கவங்களாக இருப்பாங்க. அன்பையும் பாசத்தையும் அதிகம் காட்டக்கூடியவர்களாகவும் எதிர்பார்க்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. பட் இதெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் அமையலையா அப்படிங்கிறது கிரக அமைப்புகள் தான் நிர்ணயம் பண்ணுது. அதே போல் காதல் திருமணங்கள் அப்படிங்கிறது விதிவசம் நல்லா இருந்தது அப்படின்னா கைகூடும், இல்லை அப்படின்னா அது கஷ்டம்தான். அடுத்தது குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இது வந்து கொஞ்சம் பட்டும்படாமல் தொட்டும் தொடாமலும் தான் இருக்கும். அதாவது பெற்றோர்கள் சொன்ன மாதிரி தான், பெருசாக நெகட்டிவும் இல்லை பாசிட்டிவும் இல்லை. அந்தந்த வயது நிலைகளுக்கு ஏற்ப அவங்க கடமைகளை சரியாக செஞ்சுட்டு போயிடுவாங்க. குணாதிசய வகையில் ஒரு குழந்தைகள் நல்ல புத்தி சாதுரி மிக்கவங்களாக இருப்பாங்க. கொஞ்சம் சொகுசு பிரியர்களாகவும் இருப்பாங்க. வாழ்க்கையில் சாதிக்க துடிப்பவர்களாக இருப்பாங்க. நார்மலாகவே இவங்களுக்கு வந்து குழந்தைகளுடைய விஷயங்களில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். என்னென்னா தன்னுடைய குழந்தைகள் பேரும் புகழோடு இருக்கணும், வாழ்க்கையில் பெரிய பெரிய சாதனைகளை அவங்க செய்யணும், லட்சியவாதிகளாக அவங்க இருக்கணும் அப்படின்னா குழந்தைகளை இவங்க வளர்த்தவே செய்வாங்க. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் இவங்களுக்கு அதிகம் உண்டு. உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் பட்டுமிடாமலும் தான் இருக்கும். நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் கூட ஓரளவுக்கு அனுசரித்து போய்க்கலாம். பட் உறவினர்கள்னு வரும்போது எல்லாமே கொஞ்சம் பட்டுமிடாமல் தொட்டும் தொடாமலும் தான் இருக்கும். அட்டாச்மெண்ட்டெல்லாம் காட்ட மாட்டாங்க. தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும். பட் சுய ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் நல்லபடியாக இருந்தது அப்படின்னா இவங்களுடைய தொழில் வாழ்க்கை சிறப்பாகவே அமையும். நல்ல பேரும் புகழோடு மற்றவங்களுக்கு உபயோகப்படக்கூடிய விஷயங்கள் காரியங்கள் ஈடுபட்டு மற்றவங்களுடைய தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்யக்கூடிய திறன் பெற்று பேரும் புகழோடு வாழ்ந்து வருவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான வேலை செய்கிறாங்க தொழில் செய்கிறாங்க அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது. கிரக அமைப்புகள் நல்லபடியாக இருந்துச்சுனாலே என்ன செஞ்சாலும் சரி அதற்குண்டான அங்கீகாரம் பேரும் புகழும் எங்களை தேடி வர ஆரம்பிச்சிடும். அதுவே கிரகங்கள் நெகட்டிவாக இருந்ததுன்னா இந்த விஷயங்களுக்காக ரொம்பவே போராட்டம் செய்ய வேண்டியதாக இருக்கும். அதாவது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வாங்க. பட் கஷ்டப்பட்டு தான் இந்த விஷயங்கள் நிறைவேற்றணும். ஏன்னா மற்றவங்க வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற வைக்கிறது அப்படிங்கிறது கஷ்டம். இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெனக்கெட வேண்டியது அதிகமாக இருக்கும். இருந்தாலும் ஏதோ ஒரு வேலைகளை செய்து தன்னுடைய ஜீவனத்தை அமைத்து கொள்ளக்கூடிய திறன் இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அளவான ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்க. அதனால் வந்து இவங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஏற்படுறது இல்லை. ஸோ ஏதாவது ஒரு வகையில் அமையும் பட்சத்தில் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ ஜென்ரலாகவே இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். ஸோ ஓரளவுக்குவே இந்த சிம்ம ராசி கும்ப லக்னம் காம்பினேஷன் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் அவங்களுக்குள்ளே சில கான்ட்ரவர்சிஸ் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அண்ட் பொதுவான வகையிலே அவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் கான்ட்ரவர்சி நிலை பெற்றதாக தான் இருக்குது. சுய ஜாதக ரீதியாக சுப கிரகங்கள் நல்லபடியாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை நிலை சீரும் சிறப்புமாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மற்றவங்களுடைய தொடர்புகள் சங்கடமில்லாமல் பார்த்துக்கொள்வது அவங்களுக்கு சிறப்பு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.